தற்போதைய அன்னை செய்தி. நெல்லை அருகே பள்ளிக்கு ஆயுதங்களுடன் சென்ற மாணவன் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் 3 மாணவர்களை சஸ்பெண்ட் செய்தும் பள்ளி நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கிறது. நெல்லை ஸ்காப்தர் பள்ளிக்கு ஆயுதங்களுடன் சென்ற மாணவனை டிஸ்மிஸ் செய்து பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜா வழங்க நாம் கேட்கலாம். ராஜா, யார் இந்த மாணவர்கள்? மேலும் விவரம். திருநெல்வேலி ஸ்ரீபுரம் சாப்டர் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் 2 மாணவர்கள் இடையே ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக ஒரு பிரிவைச் சேர்ந்த மாணவரை பள்ளி வளாகத்தில் வைத்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் வேறு பிரிவைச் சேர்ந்த தலா 2 மாணவர்கள் 2 அணிகளாக செயல்பட்டனர். தாக்கிய மாணவர்கள் தங்களை திருப்பி பாதுகாக்கக்கூடும் என்ற கருதி 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கும் 2 மாணவர்கள் கடந்த 18ஆம் தேதி அன்று தங்களின் புத்தக பைகளில் அரிவாள் கத்தியை மறைத்து எடுத்து வந்தனர். இது போன்ற எதிர்த்தரப்பை சேர்ந்த மாணவர்களும் தாக்குவதற்கு புத்தக பையில் அரிவாள் இரும்பு ராடுகளையும் கொண்டு வந்தனர். மாணவர்கள் அரிவாள் கத்தியை பள்ளிக்கு எடுத்த விவகாரம் தொடர்பாக ஆசிரியர்களுக்கு தகவல் தெரியவந்தது. இது குறித்து அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் புகார் தெரிவித்தனர். பள்ளி தலைமை ஆசிரியர் மாணவர்களிடமிருந்து அரிவாள் கத்தி உட்பட ஆயுதங்களை பறிமுதல் செய்து மாணவர்களின் பெற்றோர்கள் தகவல் தெரிவித்தனர். இதனை அடுத்து பள்ளி நிர்வாகம் 9ஆம் வகுப்பு மாணவருக்கு மாற்று சான்றிதழ் வழங்கி அவரை பள்ளியிலிருந்து டிஸ்மிஸ் செய்தது. மேலும் 3 மாணவர்களுக்கு அக்டோபர் 3ஆம் தேதி வரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறது. இது குறித்து நெல்லை மாநகர போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேலும் பள்ளி மாணவர்கள் ஆயுதங்களை கொண்டு வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சார், விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.